நைட்டு 11:30 மணிக்கு எழுந்து பேய் மாதிரி நானும் அன்சும் எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சைராக்காவோட ஹஸ்பண்டோட பர்த்டே சர்ப்ரைஸ் தான். கேக்கு கிஃப்ட்லாம் வாங்கி எங்ககிட்ட கொடுத்துட்டு சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. இந்த ரிவர் சைட்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து 10 மினிட்ஸ் வாக்கில் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் அன்சு கால் பண்ணி அவங்கள ட்ராக் பண்ணிட்டு இருந்தா. நாங்களும் சரி வர டைம் ஆயிடுச்சுன்னு கேண்டில் லைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஸ்பார்க்லிங் கேண்டில்ஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் லைட் பண்ணுறோம். அதனால எவ்வளோ நேரம் எரியும்னு தெரியாது. கிட்ட போகிறதுக்குள்ளே அணைஞ்சிருச்சு. சரி ஓகே கேக்கையாவது கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. Happy birthday to you. பிஸ்தாஷியோ கேக்னா சைராக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அதான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மேக்கிங் சம் ஒன்ஸ் டே இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல்ல. அந்த மாதிரி இன்னைக்கு அவங்களோட முக்கியமான டேயில் ஒரு பார்ட்டாக இருந்ததுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. கேக் கட் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் என்ன கிஃப்டிங் செஷன் தான். சைராக்கா அவருக்காக ஸ்பெஷலாக கிஃப்ட் முன்னாடியே சர்ப்ரைஸாக வாங்கி வச்சுருந்தாங்க. அன்சு பார்த்தீங்களா எவ்வளோ கேஷுவலாக கிஃப்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகிறாங்க. அவர் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தா அந்த ஷூ தான் வாங்கி கொடுத்தாங்களாம். அவர் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டாரு. அவர் ரொம்ப ஷாக்கில் இருந்தார் இன்ஃபேக்ட். அண்ட் அதை பார்க்க உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. நான் இந்தியாவில் இருந்த வரைக்கும் எங்கள் அம்மா எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் நான் வரல நீங்களே போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவேன் சோம்பேறித்தனப்பட்டுட்டு. இங்கே வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ சிம்பிள் கெட் டுகெதர்னாலும் நான் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். That's it for this and I'll see you in the next video. Bye bye.